அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் வள்ளி எனும் பொங்கி அம்மனுடைய இல்லத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திருச்செந்தூரில் கந்தர் சஷ்டியை முடித்துக் கொண்ட பின் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேசத்தின் அருகில் உள்ள வேலூர் மாவட்டத்தை சென்று அடைந்தால் வள்ளி மலையை அடையலாம். அங்குதான் வள்ளி அவதரித்தாள். வள்ளிமலை என்பது வட ஆற்காட்டு மாவட்டத்தில் உள்ள வாலாஜாவில் உள்ளது. அங்குள்ள முருகன் ஆலயத்தில் அவர் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்துள்ளார். அந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ளது சரவண பொய்கை என்ற குளம். அந்த மலையின் உச்சியில் இன்னும் ஒரு முருகன் ஆலயம் இருக்கிறது. ஒரே ஒரு கல்லில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் எனில் 444 படிகள் ஏற வேண்டும். அந்த படிக்கட்டுகளின் சில இடங்களில் பக்தர்கள் இளைப்பாறிக் கொள்ள வசதியாக தங்குமிடம் இருக்கிறது. அவற்றை புதுப்பிக்கும் நோக்கத்தில் ஒருமுறை கிருபானந்த வாரியார், அருணாசலம் மற்றும் அப்பாத்துரை போன்றவர்கள் அங்கிருந்த ஒரு பாறையை தூக்கிய பொழுது உள்ளே இருந்து புகை மண்டலம் வெளிவந்தது. உள்ளே பார்த்தால் பல ரிஷிகளும் முனிவர்களும் யோக நிலையில் அமர்ந்திருந்தார்கள். அதை கண்டு அவர்கள் பயந்து போய் மயக்கம் அடைந்து விட்டனர். அதன் பின் அந்த பாறையை மட்டும் புதுப்பிக்காமல் அப்படியே விட்டுவிட்டனர். அதை குறித்து மேலும் பல கதைகள் உலவுகின்றன. என்ன தெரியுமா? இந்த மலையில் பல சித்தர்கள் தவம் இருந்து இருக்கின்றனர். இதை சக்தி பீடம் என்று கூட கூறலாம். அந்த மலை உச்சியில் வள்ளியின் பக்கத்தில் முருகன் தன்னை மரமாக மாற்றி காட்டிக்கொண்ட இடமும் உள்ளது. பட்டு போய்விட்ட அதை வள்ளிமலை சுவாமிகள் எடுத்துவிட்டு அங்கு தண்ணீர் குளத்தை கட்டினார். ஒரு நாள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் மலை மீது நடந்து கொண்டிருந்த போது அவர் வள்ளியை ஒரு சிறு பெண் உருவில் காண நேர்ந்தது. அவள் விரகர நோக்கியம். அவளை பார்த்து, நீ யார் என்று கேட்க, நான் யார் என்று தெரிவது முக்கியம் அல்ல, ஆனால் என் பாடலை கேட்டால் உன் மனதில் மகிழ்ச்சி ஏற்படவில்லையா என்றாள். அது முதல் வள்ளிமலை சுவாமிகள் ராக தாளங்களுடன் பாடத் துவங்கினார். அங்கேயே ஒரு பாறையில் அவளை ஸ்தாபனம் செய்தார். வள்ளி திருமணத்திற்கு உதவிய யானை மற்றும் பிள்ளையார் உருவச்சிலை பதித்த அந்த பாறை ஒன்று அங்கிருக்கிறது. இயற்கையிலேயே பிள்ளையார் போல் அமைந்துள்ள அந்த கணேஷ்கிரி பாறை பக்தர்களை பாதுகாக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வள்ளிமலை பாறைக்கு பக்கத்தில் தான் இந்த ஆசிரமம் அமைந்துள்ளது. சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் திருப்புகழை வேத மந்திரம் என ஏற்றுக்கொண்டு அதை இசையுடன் கூடிய பாடலாக அமைத்து பாடச் சொல்லி தந்தார். 1950ஆம் ஆண்டில் அவர் சமாதி எய்தினார். அந்த சமாதி ஒரே பாறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த ஆசிரமம் ஸ்ரீ பாலநந்தா சுவாமிகளினால் நிர்வகிக்கப்படுகிறது. திருமால் கிரீஸ்வரா என்ற சிவலிங்கம் அந்த மலை மீது இருக்கிறது. பூஜைகள் முடிந்த பின் அங்குள்ள பூசாரி பக்தர்களை சடரி என்பதால் ஆசீர்வதிக்கிறார். அதனால் இது ஒரு வைஷ்ணவ தலம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆசிரமத்தின் கிழக்கு பக்கத்தில் உள்ளது சூரியன் காண சுனை, அதாவது சூரியன் காணாத சுனை என்று சொல்வார்கள். அது ஒரு நீர் ஊற்று, அதாவது சூரிய ஒளிகளே தன் மீது படாமல் உள்ள ஊற்று அது. புராண கதையின்படி அங்கு முருகன் வந்து வள்ளியிடம் தனக்கு தினையும் தேனும் தருமாறு கேட்டாராம். அதை சாப்பிட்டதும் விக்கல் எடுக்க தனக்கு சூரிய ஒளியே படாத நீரூற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தருமாறு அவர் கேட்கிறார். அந்த குளம் கங்கையை போல வற்றாத குளம். இளம் பெண்கள் அங்கு வந்து தங்களுடைய தலை மீது அந்த குளத்து நீரை தெளித்துக் கொண்டு தனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என வள்ளியிடம் வேண்டிக் கொள்வதுண்டு என்று பனை ஓலைகளில் எழுதப்பட்டுள்ள செய்திகள் மூலம் அறியப்படுகிறது. வள்ளியும் தேவானையும் மகாவிஷ்ணுவின் மகள் ஆவர். அவர்கள் தங்களுக்கு கோபமே இல்லாத கணவன் வேண்டும் என எண்ணினர். அவர்கள் அதற்காக தவம் இருக்க அவர்கள் முன்வந்த முருக கடவுள் வள்ளியை வேட்டாசின் மகளாகவும் தெய்வானையை இந்திரனுக்கும் மகள்களாக பிறந்த பின் அவர்களை தான் வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்றார். சூரபத்மனை அழித்து இந்திரலோகத்தை இந்திரனிடம் கொடுத்ததின் காரணமாக மகிழ்ச்சியுற்ற இந்திரன் தன் பெண் தெய்வானையை அவருக்கு மணமுடித்தார். வள்ளியும் வேதாக்களின் மன்னன் நம்பிராஜுக்கு மகளாக பிறந்தாள். 12 வருடம் வள்ளியும் முருகனும் லீலைகள் பல புரிந்து திருமணம் செய்து கொண்டனர். வள்ளி பிறந்த மலை பகுதியை வள்ளிமலை என அழைத்தனர். 10 நாட்கள் நடைபெறும் வள்ளி திருவிழாவில் அனைத்து சுமங்கலி பெண்களும்
திருப்புகழ் ஆசிரமத்தின் சார்பில் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு முதலிகள் கொடுக்கப்பட்டு கட்டப்படுகின்றன. வள்ளிமலைக்கு சென்ற பின் திரும்பும் வழியில் ஜெயின் மதத்தினரின் குகைகளும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளும் அமைந்துள்ள குகைகளும் இருக்கின்றன. அவைகள் தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வள்ளி அமர்ந்து தவம் புரிந்த ஒரு இடம் உள்ளது. அந்த தவபீடத்தை கிருபானந்த வாரியார் முருகனின் ஆலயத்தில் அருகில் அமைத்துள்ளார். அந்த தவபீடத்தில் ஆறுபடை முருகன் சன்னதி ஒன்றும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது வள்ளிமலையில் உள்ள முருகனின் ஆலயத்துக்கு சென்று தரிசிக்க வேண்டும் என கிருபானந்த வாரியார் கூறுவதுண்டு. இப்போது உங்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு இல்லையா? வள்ளியினும் பொங்கி அம்மனுடைய இல்லத்தை பார்க்க கிளம்பிட்டீங்களா? கண்டிப்பாக இன்றைய செவ்வாய்க்கிழமை பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதாக அமைந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா காண கிடைக்காத ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான ஒரு கோயில் என்று தான் இதை கூற வேண்டும். வள்ளிமலை அவ்வளவு இயற்கை எழில் மிகுந்த ஒரு கோவில். நீங்க போய் கண்டிப்பாக நீங்க பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஆகா, முருகர் வள்ளி இந்த இடத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஏற்படும். வாய்ப்பு இருந்தா கண்டிப்பாக இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உண்மையாகவே நீங்க முருகன் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. வள்ளிமலைக்கு கண்டிப்பா கூட்டு போ முருகா, உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க வேண்டி பாருங்க. நிச்சயமா உங்களை கூட்டிட்டு போவார். சரிங்களா? ஓகே சொந்தங்களே, உங்களுக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.